இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இலக்குக்கு உரிய உதவித்தொகை திட்டம் ஏற்புடையதே. அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகை திட்டம் ஏற்புடையது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறு உறுதிப்படுத்தியுள்ளார். இலக்குக்கு உரிய உதவித்தொகையை அறிமுகப்படுத்திய பின்னர் சிங்கப்பூர் சுற்றுலா பயண நிறுவனங்கள் மற்றும் பயணிகளுக்கான பேருந்து நிறுவனங்கள் போக்குவரத்து பயண கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. திடீரென்று இந்த நிறுவனங்கள் போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளன என்றால் மலேசிய அரசாங்கத்தின் இந்த உதவித்தொகை திட்டத்தின் சலுகைகளை வெளிநாடுகளில் உள்ள பேருந்து நிறுவனங்களும் பயன்படுத்தி வந்துள்ளன என்பதை காட்டுகிறது என்று டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அதேபோன்று நாட்டின் எல்லைகளில் டீசலுக்கான உதவித்தொகையை தவறாக பயன்படுத்தி வந்த சில கும்பல்கள் பிடிபட்டது மூலம் இலக்குக்கு உரியவர்களுக்கு மட்டுமே டீசலுக்கான உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அத்திட்டத்தை அரசாங்கம் தொடர வேண்டிய அவசியத்தை இச்சம்பவங்கள் உணர்த்துகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டார். அரசாங்கம் இதுநாள் வரையில் அனைவருக்கும் வழங்கி வந்த டீசலுக்கான உதவி திட்ட சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த உதவி திட்டம் பொறுப்பற்ற நபர்களால் இனியும் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் நாட்டின் நிதி வளத்தில் கசிவு ஏற்படுவதை தடுத்து அதனை பாதுகாப்பதற்கும் இலக்குக்கு உரியவர்களுக்கு மட்டுமே டீசலுக்கான உதவி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருப்பது ஏற்புடைய நடவடிக்கையாகும். இது தொடரப்பட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நாடாளுமன்ற அதிகாரத்தின் கீழ் வைக்கும் பரிந்துரை தொடர்பில் அதன் விளைவுகளை அரசாங்கம் ஆராயும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இது தொடர்பாக எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடுப்பதற்கு முன்னதாக இந்த உத்தேச பரிந்துரை தொடர்பில் சில கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவது தொடர்பாகவும் அரசாங்கம் மிக கவனமாக ஆராய வேண்டியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது குறித்து முதலில் கலந்து ஆலோசிக்க வேண்டியுள்ளது என்று இன்று பினாங்கு புக்கிட் மர்தாஜாமில் ஹஜ்ஜி பெருநாளையொட்டி விருந்து நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை குறிப்பிட்டார். மலேசியாவிடமிருந்து சிங்கப்பூருக்கு கை நழுவி போன ஜோஹோர் கடலில் வீற்றிருக்கும் பவளப்பாறை தீவான பத்துபுத்தே மற்றும் இதர தீவுகளான மிடில் ராக்ஸ், சவுத் லேஜ் ஆகியவற்றின் இறையாண்மை விவகாரத்தை ஆய்வு மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட அரச விசாரணை ஆணையம் தனது அண்மைய விசாரணை அறிக்கையை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் சமர்ப்பித்துள்ளது. நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதியும் அரச விசாரணை ஆணையத்திற்கு தலைமையேற்று இருப்பவருமான துன் முகமது ரவுஸ் ஷரீஃப் இன்று காலையில் இஸ்தானா நகாராவில் மாமன்னருடன் நடத்தப்பட்ட சுமார் 1 மணி நேர சந்திப்பின் போது இந்த அறிக்கையை ஒப்படைத்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி நெதர்லாந்து த ஹேக்கில் அனைத்துலக நீதிமன்றம் பத்துபுத்தே தீவு சிங்கப்பூருக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு அளித்தது. அதே வேளையில் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் வீற்றிருக்கும் மிடில் ராக்ஸ் மலேசியாவை சேர்ந்தது என்று அது அறிவித்தது. பத்துபுத்தே தீவிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சவுத் லேஜ் தீவு மீதான உரிமை நாட்டின் கடல் எல்லைக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்படும் என்று தெரிவித்து இருந்தது. பத்துபுத்தே தீவு விவகாரத்தில் சிங்கப்பூருக்கு சாதகமாக அளிக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மலேசியா மேல்முறையீடு செய்யாமல் போனதற்கு காரணம் நாட்டிற்கு 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று இருந்த துன் மகாதிர் முகமது தலைமையிலான பக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவை மீட்டுக் கொள்ளுமாறு துன் மகாதிர் உத்தரவிட்டதாக கூறப்படுவது தொடர்பில் அது குறித்து விசாரணை செய்வதற்கு மாமன்னரின் உத்தரவின் பேரில் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. பிறந்தது முதல் பெரியவராகும் வரையில் இந்து சமய சம்பிரதாயங்களை தாம் கடைபிடித்து வந்திருப்பதால் தம்மை இஸ்லாமியர் அல்ல என்று அறிவிக்க கோரி வர்த்தக பெண்மணி ஒருவர் புத்ரஜயாவில் உள்ள அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தாம் ஒரு இஸ்லாமிய பெண் அல்லர் என்று அறிவிக்க கோரி
45 வயதுடைய அந்த மாது செய்து கொண்ட விண்ணப்பத்தை ரத்து செய்யுமாறு நெகிரி சம்பிலான் சமய மன்றம் செய்து கொண்ட எதிர் மனுவிற்கு கடந்த மார்ச் 18ஆம் தேதி சிரம்பான் உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அத்துடன் அந்த பெண் செய்து கொண்ட விண்ணப்பத்தை நிராகரிப்பதாக தீர்ப்பு அளிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றத்தின் அத்தீர்ப்பை ரத்து செய்ய கோரி அந்த வர்த்தக பெண் அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் என்று அவரின் வழக்கறிஞர் எஸ். கார்த்திகேசன் தெரிவித்தார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி மலாக்கா மஸ்ஜித் தானா ஜெராம் தேசிய பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பயணித்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு 2 ஆசிரியர்கள் உட்பட 4 பலியான சம்பவம் தொடர்பில் சவ பரிசோதனை அறிக்கைக்காக போலீசார் காத்திருப்பதாக பஹாங் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் டாக்டர் நோர் இஷாம் நோர்டின் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக அந்த அறிக்கையை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக அந்த அறிக்கையை முறைப்படுத்த வேண்டியுள்ளது. இவை அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னரே இந்த விபத்திற்கு காரணமானவர்களை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்ட இயலும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கோர விபத்தில் 2 ஆசிரியர்கள், பேருந்து துணை ஓட்டுநர் மற்றும் பள்ளி நிர்வாக உதவி அதிகாரி ஆகியோர் உயிரிழந்ததுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். பேருந்து ஓட்டுநர் சொற்ப காயங்களுக்கு ஆளாகியுள்ள வேளையில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று டாக்டர் நோர் இஷாம் தெரிவித்தார். வீட்டு உபகரண பொருட்கள் விற்பனை செய்யும் ஒரு கடையில் மாது ஒருவரை மானபங்கம் செய்ததாக ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 38 வயது இர்வான் லேசா என்ற அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் மேஜிஸ்ட்ரேட் ஐனா அஜரா அரிஃபின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. ஸ்லாயாங்கில் உள்ள ஒரு கடையில் கடந்த ஜூன் 4ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவில் 38 வயதுடைய மாதுவிடம் அந்த நபர் ஆபாச சேட்டை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வாகன ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட மாதுவின் தோளில் கை போட்டு ஆபாசமாக நடந்து கொள்ளும் காட்சிகளை கொண்ட காணொளி ஒன்று அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலானதைத் தொடர்ந்து அந்த நபரை போலீசார் வளைத்து பிடித்தனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 354 பிரிவின் கீழ் அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஹஜ் பெருநாளுக்காக குர்பான் கொடுப்பதற்கு மரத்தடியில் கட்டப்பட்டு இருந்த எருமை ஒன்று கட்டவிழ்த்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடியதில் மாது ஒருவரை முட்டி படுகாயத்தை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் நேற்று திங்கட்கிழமை காலை 9:30 மணியளவில் சபா கோத்தகினபாலு மங்காத்தால் கம்போங் ரம்பயான் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. அந்த எருமை பின்புறமாக முட்டியதில் 40 வயது மாதுவிற்கு இடுப்புக்கு கீழே இடது கால் தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த மாது உடனடியாக மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.